بسم الله الرحمن الرحيم. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர் நிறைய கேட்டாங்க. அது இருக்கு, இது இருக்கு. இந்த குழந்தை பிள்ளை பொம்மை கேட்கும்ல, அந்த மாதிரி. அப்பா எனக்கு அது வேணும், வாங்கி கொடுத்த பிறகு இன்னொரு பொம்மையை பார்த்து அப்பா எனக்கு இது வேணும், சின்ன பிள்ளையாட்டம் கேட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, அல்லாஹ் இறங்க சொல்லு பார்க்கணும் அப்படின்னாங்க. கொழுப்பு தானே, ஆமா, அது வரைக்கும் நான் நம்ப மாட்டோம் அப்படின்னாங்க. இப்படியெல்லாம் அவங்க சத்தாயிச்சாங்க. அப்புறம் தௌராத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆயிட்டு வந்த உடனே, இது அல்லாஹ் தான் கொடுத்தானே, என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டாங்க. இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லி 70 பேர்த்த கூட்டிட்டு அல்லாஹ்வுடைய அழைப்பின் பேர்ல அந்த தூர் சீனா மலைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. போகும்போது மறுபடியும் அல்லாஹ் சந்திக்க போறமேன்னு சொல்லி கொஞ்சம் இவங்க ஃபாஸ்டா போயிட்டாங்க, மற்றவங்க எல்லாம் ஸ்லோவா தான் வந்தாங்க. அதுலயும் அந்த 70 பேரும் நம்பல. இது தௌராத்து அல்லாஹ் கொடுத்ததுன்னு நாங்க எப்படி நம்புறதுன்னு சொல்லி திரும்பி ஊருக்கு வந்து குழப்பம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு டவுட்டா இருக்கு தௌராத் விஷயத்துலன்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் தஆலா அவரை எல்லாம் கூப்பிட்டு குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு அஹதல்லாஹு மீசாக்கும் மரஃபானா ஃபௌகக்கும் தூர், தூர் சீனா மலை எல்லாம் தூக்கிட்டான் மேல, கூண்டோட இவங்க மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு இப்ப சொல்லப்பட்டது, கொடுத்த வேதத்தை ஒழுங்கா ஏத்துக்கிறியா, மலையை மேல போட்டு நசுக்கவான்னு சொல்லி பயந்துட்டாங்க. வேற வழி இல்லாம என்ன செஞ்சுட்டாங்க, தௌராத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஆனாலும் இவங்களுக்கு மேல இருந்து ஒண்ணு வரணும்னு இருந்துட்டே இருக்குது புத்தி, யஹூதி புத்தி அது. அப்புறம் கடைசியாக அவங்க பசியா இருக்கும் போது அவங்க கேட்டு வானத்தில் இறங்குனது என்னன்னா, போய் என்ன கேட்டாங்கன்னா, சோறு கட்டுருக்காங்க பாருங்க. வன்சல் நாளைக்கு மண்ணா வசல்வா, மண்ணு செல்வா இறங்குச்சு. வானத்துல இருந்து அவங்களுக்கு இறங்குனது மண்ணு செல்வா இறங்குச்சு. இது இவங்க டிபார்ட்மெண்டா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அவங்க ஒரு பெட்டி இறக்க சொல்லிருந்தாங்க. பெட்டி பாக்ஸ், தாபூத் பெட்டி, குர்ஆன்ல வருதா இல்லையா, நேற்று ஓதுனது, அது இறங்குச்சு. மலக்கள் தூக்கிட்டு வந்து இறக்குனாங்க. அந்த பெட்டி இவங்க கேட்டது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துல என்ன கேட்டாங்க, அவங்களும் அந்த சோறு தான் கேட்டிருக்காங்க. அன்சில் அலைனா மாயிதத்தன் மினசமா, தஸ்தர்கான் இறங்கணும்னாங்க. கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. ஏன்னா சோறு இறங்கணும்னா மண்ணு செல்வா மாதிரி இறங்குச்சு, என்ன பண்றது, அதனால தஸ்தர்கான் வேணும். தஸ்தர்கான் எல்லாமே அப்படியே கரம் கரம் ரொட்டி, கோழி பொரிச்சது, இன்னும் நல்லா இருக்கணுமோ அது மாதிரி. மாயிதத்தன் மினசமா, எங்களுக்கு ஈமான் அப்பதான் வரும். ஏன் சாப்பாடு பார்த்தா ஈமான் வருமா உங்களுக்கு? எவ்வளவு சீப்பா போயிட்டாங்க பாருங்களேன். அஞ்சல் நாலு மாயுதத்தன் மினசமா, அவன் வானத்துல இறங்குச்சது, ஒரு பெரிய தஸ்தர்கான் இறங்குச்சு. பார்த்தா அவங்க லிஸ்ட் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம டிக்கெட் தராமலைங்க வெயிட்டர்கிட்ட, சார் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னா, நம்ம டிக்கெட் இருக்கிறோம்ல, என்ன இருக்கு இருக்கா இல்லையா கேட்கறோமா இல்லையா, அந்த மாதிரி டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இறங்குச்சு. ஆனா பெருமை என்னன்னா, நம்ம உம்மத்துல யாரும் அப்படி கதண்டாவதம் பேசல. நபி அவங்க மேராஜ் போயிட்டு வந்த போது, நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னாலே நம்ம நம்பிட்டோம், நம்முடைய சஹாபாக்கள் நம்பினாங்க. அதனால நமக்கு எதெல்லாம் பார்த்துதான் நம்பணும்னு இல்லை, பார்க்கறதுக்கு முன்னாடி நம்பியிருக்கோம். எனவே அவர்களை விட நமக்கு என்ன இருக்கு, சிறப்பு கொஞ்சம் கூட இந்த விஷயத்துல. சரி, இது நேத்து கேள்விக்கான பதில். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இன்னைக்கு ஓதப்பட்டதுல இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஒரு சம்பவம் ஒண்ணு வருதுங்க குர்ஆன்ல. நம்ம ஒரு விஷயத்தை முடிவு செய்யணும்னா என்ன செய்வோம்? உங்களுக்கு ஒரு விஷயம் முடிவு செய்யணும், என்ன செய்வீங்க? இஸ்திகாரா செய்வீங்க இல்லையா? இஸ்திகாரனா தொழுது தூங்கணும், கனவு வரணும்னு சொல்லி ஒரு அப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்ல. இஸ்திகாரா அதாவது அல்லாஹ் கிட்ட மஷூரா பண்றது அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றோம். ரெண்டாவது என்ன செய்வோம்? மஷூரா செய்வோம். ஒரு விஷயத்தை முடிவெடுக்கணும்னா நமக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கோ, அதை பத்தி தெரிஞ்சவங்க, நம்ம பத்தி நமக்கு நலன் விரும்பிகளா இருந்தா அவங்கள்ட்ட போய் இப்படி இப்படிலாம் செய்யலாம்னு இருக்கிறாங்க, மஷூரா செய்வோம். வேற என்ன செய்வோம்? மூணாவது என்னங்க செய்வோம்? சீட்டு குலுக்கி போடுவோம் இல்லையா? சீட்டு போட்டு பார்ப்போம். குரான்னு சொல்லுங்க, குர்ரா அப்படிங்கிற மாதிரி இல்லது, குர்ரா அசல் அரபி அது. அது அரபிலிருந்து சுட்ட வார்த்தை, அது உருதுல வந்தது. குர்ரா அப்படின்னா சீட்டு குலுக்கி போடுவோம். இந்த மாதிரி மூணுமே நம்ம செய்யற பழக்கம் இருக்குது. சீட்டு குலுக்கி போட்டு பார்த்துறது 3 முறை போட்டோம். அது நாங்க எடுக்கல, எங்க வீட்டு குழந்தைய வச்சுதான் எடுத்தோம். குழந்தை கூட பாருங்க பிஸ்மில்லா சொல்லி தான் எடுத்துச்சு. இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்வோம்?
நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கு. 3ல எது சரி அப்படின்னா, 3க்கும் வேற வேற இடம் இருக்கு. அந்தந்த இடத்துல செஞ்சாதான் அது சரி. சில இடத்துல சீட்டு குலுக்கி போடவே கூடாது. சில இடத்துல மஷூரா சிறந்ததல்ல. சில இடத்துல இஸ்திகாரா சிறந்தது. சில இடத்துல மஷூரா சிறந்தது இஸ்திகாரா விட. 3ம் சரிதான். அதனுடைய இடத்துல அது சரி இல்லையா? ஒன்னொன்னுக்கும் தனித்தனி இடம் இருக்கிறது. இங்கிருந்து நம்ம இப்ப வெளியில டீ கடைக்கு எதுல போவோம்? கார்ல போனோம்னா தப்பு. அதுலயும் போலாம், நடந்து போலாம்ல, சைக்கிள்ல போலாம்ல. அதுக்கு எதுக்கு கார் எடுத்துட்டு போய் டீ குடிக்க போற அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. இஸ்திகாரத் அப்படிங்கிறது பொதுவாக ஷரியத்துடைய கிதாபுகளை நீங்க பாத்தீங்கன்னா எதுல இஸ்திகாரா செய்யணும்னா, ஒரு முஸ்லிமுடைய தனிப்பட்ட விஷயத்துல இஸ்திகாரா இருக்கிறது. தனிப்பட்ட விஷயம். உதாரணம் சொல்லுங்க ஹஜ்ரத், இந்த ஆண்டு நான் உம்ராவுக்கு போலான்னு இருக்கிறேன். இது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நான் உம்ராவுக்கு போலாமா, அல்லது என்னுடைய குடும்பத்திலேயே ஒரு ஏழை பெண், ஏழை திருமணமாக வேண்டியிருக்கு, அந்த காசு அங்க செலவு பண்ணிடலாமா? ஹஜ் எல்லாம் முடிச்சுட்டேன், வருஷம் உம்ராவுக்கு போறேன், இந்த வருஷம் நான் உம்ராவுக்கு போகுவது அல்லாஹ்வுக்கு விருப்பமா, அல்லது அந்த ஏழை குமருக்கோ அந்த ஏழைக்கான ஒரு செலவு செய்யறதுல அல்லாஹ்வுக்கு விருப்பமா? ஏன்னா நான் உம்ராவுக்கு போறது யாருடைய பொருத்தத்துக்காக தான்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக தான். அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வது இந்த இதுலயே அல்லாஹ் பொருந்திக்கிட்டான்னா நான் எதுக்கு உம்ரா போகணும்? அல்ல உம்ராவுக்கு நான் வர்றதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பம்னா நான் அங்கேயே போயிருவேன். இப்போ இதுல என்ன செய்யலாம்? இதுல மஷூரா செய்யக்கூடாது. இதுல இஸ்திகாரத் செய்யணும். அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு தூங்கணும். பிறகு நமக்கு ஒரு தெளிவு நிலை உண்டாகும். மறுநாளோ 2வது நாளோ 3வது நாளோ உண்டாகும். இஸ்திகாரா எதுல செய்யணும்னா தன்னுடைய சொந்த விஷயத்துல மட்டும்தான் செய்யணும். எனக்கும் அதுல மற்றவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கும் யாருக்கும் சம்பந்தம் இருக்குது? அல்லாஹ்வுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதுல இஸ்திகாரா செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு முஷீர் தேவை, வழிகாட்டுதல் தேவை. எனக்கு ஒரு எல்லா விஷயத்துக்கும் எனக்கு ஒரு ஷேக் தேவை. நான் யாரை என்னுடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டியாக அல்லது முஷியராக தேர்வு செய்து கொள்வது? அவர் பெரிய இவர் மாதிரி இருக்கார், அவர்கிட்ட போயிடலாமா அல்லது இவர்கிட்ட? இல்ல, இஸ்திகாரா செய்யணும். அல்லாஹ்வே எனக்கு என் வாழ்க்கையில எனக்கு கைட் பண்ணக்கூடிய ஒருத்தரை காட்டுங்க. இஸ்திகாரா செய்யணும். அல்லாஹ் அது தெளிவுபடுத்துவான். நீங்க இவர்கிட்ட இருந்து தர்பியத் ஆயிக்குங்க. இது யாருக்கு சம்பந்தப்பட்டது? நமக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இஸ்திகாரா செய்யணும். இதத்துக்கு வேற எதுக்கா போடக்கூடாது. வேற எதுக்காவது யாரா செய்யறேன்னா தெரியல, பாவம், அவங்களுக்கு என்ன தெரியல, மார்க்கத்துடைய புரிதல் இல்லை, இல்ம் இல்லை. இனிமே நீங்க அப்படி பண்ணாதீங்க. அதுக்கு இஸ்திகாரா செய்யறேன், இதுக்கு இஸ்திகாரா செய்யறேன். மஷூரா எதுக்கு செய்யணும்? எதில் நம்மளும் சம்பந்தப்படுறோம், மற்ற அடியாரும் சம்பந்தப்படுறாங்க, அதுல மஷூரா செய்யணும். உதாரணமா திருமணம் முடிப்பது. திருமணம் முடிப்பதுல நான் மட்டும் வாழல, எனக்கு ஒரு துணை தேவைப்படுது, அதுல மஷூரா செய்ய வேண்டி இருக்கிறது. ஒரு வியாபாரம் செய்கிறேன், இதுல மஷூரா செய்ய வேண்டி இருக்கிறது. கல்வி கற்க போகிறேன், நான் இல்லை, நான் மாணவர், எனக்கு ஒரு உஸ்தாத் தேவைப்படுது. கல்வி ஸ்தாபனம், ஒரு கல்லூரியில பிஏ படிக்கலாமா, பிகாம் படிக்கலாமா, ஐடி போலாமா, அதுக்கு போலாமா? எதில் நம்மை தாண்டிய மற்ற விஷயங்கள், துன்யவியான உமூர்கள் சம்பந்தப்படுதோ, துன்யவியான விஷயங்கள் சம்பந்தப்படுதோ, அதுல என்ன செய்யணும்? மஷூரா செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செஞ்சாங்க. எதுல செஞ்சாங்க? இங்க உஹதுல, இங்க மதீனாவுல இருந்தே டிஃபென்ஸ் ஸ்டைல்ல டீல் பண்ணலாமா, ஏறி அடிக்கலாமா? வெளியே போய் உஹதுல இருந்து மதீனா விட்டு வெளியே போய் கிரவுண்ட்ல ஃபேஸ் பண்ணலாமா, மதீனா உட்காந்துட்டு டிஃபென்ஸ் பார்க்கலாமா? அதாவது தடுத்துக்கிட்டு நாம அவங்களோட சண்டை போடலாமா, இல்ல மதீனா விட்டு வெளியே போய் கிரவுண்ட்ல போய் நம்ம நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் மோதிக்கலாமா? மஷூரா செஞ்சாங்க. இதுல யார் சம்பந்தப்படுறாங்க? நபி மட்டும் இல்ல, நபியோடு சேர்ந்து மற்றவங்க சம்பந்தப்படுறாங்கல்ல. அதுல என்ன செய்யணும்னா மஷூரா செய்யணும். உஹதுல அப்படி மஷூரா செஞ்சாங்க. நபி இந்த மாதிரி எத்தனை மஷூரா செஞ்சாங்களோ அது எல்லாமே தன்னோடு மற்றவங்க சம்பந்தப்பட்டதாக இருந்த மஷூரா செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹந்தக் யுத்தம் மஷூரா பண்ணாங்க. இங்கே இருந்து டீல் பண்ணலாமா, அல்லது நான் வெளியே போய் ஃபேஸ் பண்ணலாமா, எப்படி பண்ணலாம்? அப்போ ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு, குழி தோண்டிடலாம். அகல் குழி தோண்டி மதீனாவுக்கு உள்ள நம்ம மண்ணை போட்டுக்கிட்டு, நம்ம பக்கம் போட்டுக்கிட்டு உள்ள உட்காந்துக்கலாம். ஏன்னா இந்த பக்கமும் மலை, லெப்ட் ரைட் மலை, பெரிய மலைகள் இருக்கு. மலை மேல ஏறி வந்து அடிக்க முடியாது. மதீனாவுக்கு பேக் சைடு என்ன இருக்கு அப்படி சொன்னா கரடுகள், அதாவது நடந்து போகக்கூடிய அளவுக்கு சாத்தியம் இல்லாத பூமி பகுதி, கற்கள், பெரும்பெரும் பாறைகளுடைய கரடுகளுடைய பகுதியா இருக்குது. அதுல யாரும் டிராவல் பண்ணி வரமாட்டாங்க.
ஸோ பா வடிவத்துல கிட்டத்தட்ட மதீனா லாக்கு தான், சேஃப் ஜோன் தான் இருக்கும். அன்சேஃப் எது ஒரே ஒரு இடம் மட்டும் தான், முன்னாடி மட்டும்தான் என்னது பாதுகாப்பு இல்லாம இருக்கு. எனவே இதை செக்யூர் பண்ணிட்டாலே போதும், ஜாலியா உள்ள உட்காந்துக்கலாம் இல்லையா. ஆனா இது செக்யூர் பண்றதுக்கு குழி தோண்டணும் அப்படிங்கறனால இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலம்னு ஒரு பிளானை போட்டு தோண்டி கள்ளத்துக்கு தம்பக்க போட்டுக்கிட்டாங்க. வந்தா கல்லூட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மஷூரா கிடைச்சிச்சு. இதுல மஷூரா செஞ்சாங்க, இஸ்திகாரா பண்ணல. ஏன் மஷூரா செஞ்சாங்க சொல்லுங்க? இது நபி சம்பந்தப்பட்டதா, மற்ற எல்லோரோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறதா? எல்லோரோட சம்பந்தப்பட்டிருக்கிறது இல்லையா. எந்த காரியங்களில் பிறரோடு சம்பந்தப்பட்டிருக்குமோ அதுல நாம மஷூரா செய்ய வேண்டும், அதுல இஸ்திகாரா இல்ல. சீட்டு குளிக்க போற இதுல அப்படின்னா, சீட்டை குளிக்க போறது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய சொந்த பர்சனலுக்கு சீட்டு குளிக்க கூடாது. நமக்கும் மற்றவங்களும் சம்பந்தப்படுற விஷயங்களை மஷூரா செய்யற மாதிரி சீட்டு குளிக்க கூடாது. சீட்டு எங்க குளிக்கணும்னா, எந்த இடத்தில் பைசலா பண்ணுனா பிரச்சனை வருமோ அங்க சீட்டு குளிக்கணும். இப்போ மஷூரா செய்யறோம், இப்படி முடிவெடுத்தா அவங்க வச்சுக்குவான், அப்படி முடிவெடுத்தா இவங்க வச்சுக்குவோம். பஞ்சாயத்து ஆகுது. எப்படி முடிவு வந்தாலும் என்னவாகுது, பஞ்சாயத்து பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சா அங்க மஷூராவும் இல்ல, இஸ்திகாராவும் இல்ல, என்னதான் சீட்டு குலுக்கிதான் போடணும். உதாரணமாக 2 பேர் நிக்கிறாங்க, 2 வாரிசுகள். உதாரணம் நான் சொல்றேன், 2 வாரிசுகள், 2 பேர்த்துக்கும் 2 கடை இருக்குது. 2 கடையும் சமமான ஒரு மதிப்பீடு தான் இருக்குது. அப்பா கிட்ட கேட்கறாங்க, எனக்கு இந்த கடையை கொடுத்துரு, அவன் இந்த கடையை கொடுக்குன்னு கேட்கறான். இப்படி எப்படி மஷூரா பண்ணாலும் பஞ்சாயத்து ஆகும். இது இஸ்திகாரா பண்ணிட்டு கனவுல எனக்கு அந்த கடை தான் உனக்கு காட்டுச்சு அப்படின்னு அவன் சொல்லுவான், எனக்கு கனவுல இன்னொரு கடை காட்டுச்சு, அவன் சொன்னா என்ன செய்வீங்க? அப்புறம் பஞ்சாயத்து ஆகும். மஷூரா பண்ணா அவன் இன்னொரு மஷூரா சொல்லுவான், எனக்கு இவர் மஷூரா கொடுத்தாருமா. பஞ்சாயத்தை முடிக்கிறதுக்கு சட்ட சிக்கலான இடங்களில் எப்படியுமே முடிவெடுத்தா ஒரு சைடுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும்னா, அப்பா சீட்டை கொடுக்கலாம்ப்பா, யாருக்கு என்ன எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் சீட்டை தவிர வேற எந்த விஷயத்தையும் சீட்டு கொடுக்க கிடையாது. முன்சப்புடைய மசாயில நபி சொன்னாங்க, முன்சப்புடைய விஷயத்துல எல்லாரும் முன்சப் வந்துட்டாங்க. எனக்கு உனக்கு எனக்கு உனக்கும் சண்டை வருது. இப்போ முன்சப்ல யார் ஃபர்ஸ்ட், இவரா இவரா? இவர் சொல்ல நானும் கரெக்டா வந்தேன், இல்ல இது நானும் வந்துட்டேன், எங்களுக்கு தான் இடம் வேணும். 2 பேரும் சண்டைக்கு நிக்கிறாங்க. சரி நீ இருப்பா, நீ பின்னாடி போனா நான் எதுக்கு போகணும்? கேட்க மாட்டாரா? சரி நீ இரு, இவரு போனா நான் எதுக்குங்க போகணும்? சரி 2 பேரும் இல்லைங்க நிக்க முடியாது, ஒருத்தர் மேல ஏறி வேணா ஒருத்தர் நிக்கலாம், கீழே நிக்க முடியாது. இப்ப இந்த பஞ்சாயத்தை நபி அவங்க சொன்னாங்க, சீட்டு குலுக்கி போடுங்க இதுல. ஏன்னா உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் இல்லையா, சீட்டு குலுக்கிறது எந்த சீட்டு குலுக்கி பார்க்கணும்? உங்க பேர் எனக்கு ஜெயிது, உங்க பேர் என்ன ஹாலிது. சீட்டை குலுக்க எப்ப அவர் குழந்தைய கூப்பிடுப்பார், அப்பனா குழந்தைய கூப்பிட்டுக்கலாம். குழந்தைய கூப்பிட்டு பிஸ்மில்லா சொல்லி எடுத்து பார்த்தா ஜெயிது. ஜெயிதே நீ இல்லப்பா, ஹாலிது பின்னாடி போ, முடிச்சு போச்சு, பிரச்சனையே இல்லை. சீட்டை குலுக்கிற இடம் எங்கன்னா பஞ்சாயத்து ஆகும் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் சீட்டு குலுக்கணும். தவிர நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு நான் இந்த காலேஜ் படிக்கவா அந்த காலேஜ் படிக்கவா சீட்டு குலுக்கி பாக்குறாங்க, இதுல எங்க பஞ்சாயத்து வரப்போகுது உங்களுக்கு? அங்க சீட்டு குலுக்க கூடாது, அங்க மஷூரா தான் செய்யணும். சீட்டு குலுக்க சொல்லப்படவே இல்லை. அது சீட்டு குலுக்கிறது எதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வேற வழியே இல்ல. எப்படி மஷூரா கொடுத்தாலும் முட்டிக்கும் அப்படின்னா மட்டும்தான் சீட்டு குலுக்கப்பட வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, எல்லாரும் பைத்துல் மக்தஸ்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு ஓதுனதுல வருது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா, பெண் குழந்தை. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா பெற்றெடுத்துனா பெண் குழந்தை. இன்னி வதாத்துஹா உன்சா, பெண் பிள்ளை பிறந்துருச்சு. சரி இப்ப வளர்க்கிற பொறுப்பு, ஏன்னா அவங்க பெண் பிள்ளைய தீனுக்காக நான் கொடுத்துடுவேன், இறை பணிக்காக நான் ஒப்படைத்துடுவேன் அப்படின்னு நீர் பண்ணியிருந்தாங்க. எனவே இப்ப இந்த குழந்தை யார் வளர்க்கறது? இப்ப எல்லாரும் போட்டி போட்டாங்க. பைத்துல் மக்தஸ்ல எல்லாரும் நான் நல்லா வரிசையா போட்டி போட்டாங்க. அப்போ என்ன செய்யறது? பஞ்சாயத்து எலெக்ஷன் இப்ப இல்லையா, இப்ப இதை குர்ஆன் சொல்லுகிறது. இப்போ எப்படி முடிவெடுக்கிறது? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்படி முடிவெடுக்குன்னு தெரியாம தடுமாறுறாங்க. இவருக்கு வளர்க்கட்டும்னு சொன்னா இவருக்கு வச்சுக்குவாரு, இவர் வளர்க்கட்டும்னா அவருக்கு வச்சுக்குவாரு. எனவே எப்படி இந்த குழந்தை யார் வளர்க்கறதுக்கு பொறுப்பெடுக்கிறது அப்படிங்கும்போது அகலாமும் ஐயுகும் யக்ஃபுலு மரியம், மரியமுக்கு கஃபீல் பொறுப்பாளரா யார் வருவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த காலத்துல தத்தி என்ன பண்ணிருக்காங்க. அகலாமுகம்னா வீட்டுல பேனான்னு சொல்லி வருது, குர்ஆன்ல பேனான்னு வருது. அது சொல்ல பேனான்னு நம்ம வச்சிருக்க இந்த பேனா இல்ல, பால் பென், ஹீரோ பேனா, அந்த பேனா அதெல்லாம் இல்ல. அவங்க குச்சி வச்சிருந்தாங்க இல்ல, மூங்கில் குச்சி இல்லையா, மூங்கில் குச்சி வச்சிருப்பாங்க, சீவி இருப்பாங்க. அதை தொட்டு 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 என்ன செய்வாங்க, மையை தொட்டு தொட்டு எழுதுவாங்க. மைய எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா அரிசியை நல்லா வறுத்துருவாங்க. நல்ல அரிசியை, நல்ல சுத்தமான அரிசி, நல்லா வறுத்தா என்ன கலர் ஆயிரும்? பச்சை கலர் ஆயிரும்ல.
ஏன்னா அவங்க அரிசியை வறுத்தா கருப்பாயிரும். அரிசி நல்லா வறுத்துட்டீங்கன்னா என்ன வேறும்? கருப்பானப்ப அந்த அரிசியை நல்லா நெஞ்சிருவாங்க, பொடியாக்கிடுவாங்க. பொடியாக்கி நல்ல பொடியாக்கி துணியில இது பண்ணி ஃபில்டர் பண்ணி வடிகட்டின மாதிரி அந்த ஜல்லடை மாதிரி சலிச்சு நைஸ் மாவா எடுத்து அந்த தனியாக எடுத்துக்குவாங்க. அது கூட தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாங்கன்னா மை ரெடி ஆயிடும். அதான் மை. அவங்க அப்படிதான் அந்த காலத்துல மை தயார் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதை தொட்டு 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 எழுதுவாங்க. நம்ம இங்க ஜாஃபரான் எழுதுறோம்ல, ஜாஃபரான் தொட்டு சிவப்புல எழுதுறோம்ல, அது மாதிரி அந்த கருப்பு கலர்ல மைய வச்சு எழுதுவாங்க. சோ அதுல அவங்க பேனா வச்சிருப்பாங்க. மூங்கில் குச்சியில செஞ்சிருப்பாங்க, செதுக்கி செதுக்கி வச்சிருப்பாங்க. மூங்கில் குச்சியில இருக்கும். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி எல்லாரும் வச்சிருப்பாங்க. அதை அந்த குச்சி கூறு போக போக திரும்ப திரும்ப சீவிட்டே இருப்பாங்க, பென்சில் சீவிற மாதிரி. இப்ப பென்சில் ஷார்ப் வந்துருச்சு, முந்தின பிளேடு சீவிட்டு இருந்தோம்ல. 2K கட்சி தெரியுமா? ஏதாவது ஒன்னும் தெரியாது. ஆமா, அந்த காலத்துல பென்சில் நாங்க இதுல சீவோம், நல்லா இருந்துச்சு. இப்ப சீவி திருவி திருவி 2 நாள்ல பொண்ணைய தீர்த்து இருக்குங்க. டப்பா டப்பா வாங்கி கொடுத்தாலும் தீர்த்து போயிருது. அந்த காலத்துல பர்க்கத்தா இருந்துச்சு. பர்க்கத்தான காலம். நம்ம 90s கிட்ஸ்க்கு பர்க்கத்தே பர்க்கத். ஒரு பென்சில் வாங்கினா ஒரு 6 மாசம் 3 மாசம் வரும். சீவி 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 அழகா வச்சிருப்போம், உடையாது இல்ல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டி பேனா இருந்துச்சு. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன முடிவு பண்ணாங்க? எல்லாரும் அவங்க பேனா கொடு, ஒவ்வொருத்தரும் பேனா கொடு. யார் யாருக்கு எப்படி பேனான்னு தெரியும்ல. எல்லாத்துடைய பேனா டப்பால போட்டாச்சு, வச்சாச்சு. வச்சுட்டு சொன்னாங்க, குழந்தைக்கு கொடுப்பா ஒரு பேனா எடு அப்படின்னு எடுத்தாங்க. எடுத்து பார்த்தா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பேனா வந்துருச்சு. அப்புறம் முடிய வச்சு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தர்பியத்துடைய பொறுப்புல இருந்தாங்க. பைத்துல் மக்தஸை ஒட்டி ஒரு ரூம் கொடுத்தாங்க. அங்கதான் அந்த பெண் தங்கி இருக்க வேண்டும். மற்ற இடங்கள்ல பள்ளிவாசல் சுத்தம் செய்யணும் அப்படிங்கிற பொறுப்புல அந்த அம்மா இருந்தாங்க. இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுவிப்பா. இமாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் பைத்துல் மக்தஸுக்கு வருவாங்க போவாங்க. இந்த பிள்ளைய கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் உள்ள போகும்போது பார்த்தா அந்த பெண்மணி திராட்சை சீசனே இல்லாத இடத்துல திராட்சை படம் சாப்பிட்டு இருப்பாங்க. அண்ணா அன்னைக்கு ஹாதா, உனக்கு எங்க கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்பாங்க. அந்த பெண்மணி சொல்லுவாங்க, மின் இந்தில்லா, அல்லாஹ்கிட்ட கிடைச்சிச்சு அப்படின்வாங்க. அடடா, சீசன் இல்லாத போது கூட ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த பெண்ணுடைய ஈமான் வளர்ந்துருக்குது அப்படிங்கும் போது அவங்களுக்கு லைட்டா டச் ஆயிடுச்சு. தர்பீ அந்த குழந்தையின் மூலம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தர்பீ செய்தான். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா. அப்பதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கே பட்டுச்சு, நாமே துவா செய்யக்கூடாது. ரப்பி ஹப்லி, அல்லாஹ்வே எனக்கு ஒரு குழந்தை கொடுன்னு துவா கேட்டாங்க. எப்போ துவா கேட்டாங்கன்னா அவங்க சொல்றாங்க, என் முடியெல்லாம் வெள்ளையா போச்சு, நான் இப்படி கையை தூக்கணும்னா இந்த சதை இந்த எலும்பு விட்டு தனியா ஆடிச்சு. அதாவது வஹனல் அதுமு மின்னி, இந்த எலும்பு கல்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்குது இல்லையா. எலும்போட நல்லா சதையை போர்த்தி வைத்திருக்கிறாங்க இல்ல. இந்த போர்த்தி வைத்திருக்க எலும்பு நல்லா ஸ்டிப்பா இருக்கு. ரொம்ப வயசாச்சு நம்ம எடுத்து பார்த்தா என்னவா உங்களுக்கு இந்த எலும்பு தனியா தெரியும், இந்த சதை தனியா ஆடும். அந்த நிலைமைக்கு வந்த பிறகுதான் பாக்குறாங்க, துவா செஞ்சாங்க. அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்தையை கொடுத்துட்டான். சோ இவ்வளவு தர்பீத் அதுக்கெல்லாம் நடந்துச்சு. ஆனா அங்க அந்த சீட்டு குலுக்கி போட்ட மாதிரி பேனா குலுக்கி போட்டது எந்த விஷயத்துல? பஞ்சாயத்து விஷயத்துல. ஒரு பிரச்சனை முடிச்சுட்டு வைக்கணும்னா வேற வழியே இல்லை அப்படிங்கறதுலதான் சீட்டு குலுக்குமே தவிர நம்முடைய ஃபேமிலி விஷயத்துக்கோ தனிப்பட்ட விஷயம் சீட்டு குலுக்கி போடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீட்டு குலுக்கி போட்டிருக்காங்களா? இதுக்கு போட்டிருக்கு. எந்த இடத்துல போட்டுமா நினைக்கிறீங்க? எனி கெஸ்? ஏதாவது கெஸ் இருக்கா? ஒன்னும் இல்ல, மனைவிமார்கள் பஞ்சாயத்துல இல்லையா. எப்போ அப்படின்னு கேக்குறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் செய்யும் போது ஏதேனும் ஒரு மனைவி அழைச்சிட்டு போறது நபியுடைய பழக்கம். யாரை கூப்பிட்டு போறது? ஆயிஷா வாங்க போலாமா அப்படின்னு கேட்டா அப்ப ஹப்ஸா என்ன செய்வாங்க, அங்க பிரச்சனை ஆகும். அப்ப ஜெய்னப் கோச்சுக்குவாங்க, உம்மு சலமா கோச்சுக்குவாங்க, உம்மு அபி எல்லாம் கோச்சுக்குவாங்க. அதனால நீ வா நீ வராதுன்னு சொல்லவே முடியாது. ஏன் அந்த பொம்பளை விட்டு பிரச்சனை ஆகுமா ஆகாதா? அதனால சஃபர்னு ஒன்னே எல்லா மனைமாரும் ரெடியா தயாரா எழுந்துருவாங்க. என்ன எல்லாரும் தயாரா வந்துட்டாங்க, ஆனா யாரும் ஒருத்தர் தான் கூட்டு போக முடியும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்ணிருக்காங்க, நபியுடைய அந்த பிரயாணத்துல எல்லாரும் உட்காருங்க, இஸ்திகாராவும் வேண்டாம், மஷூராவும் வேண்டாம். இப்ப இது பஞ்சாயத்து முடிக்கிறது ஒரே வழி என்ன? எல்லா சீட்டையும் எழுது, பேர் எழுது, எல்லா பேர் ஆயிஷா, ஹப்ஸா, ஜெய்னப், உம்மு சலமா, உம்மு அபிபா, சௌதா எல்லாம் எழுதுங்க. எழுதி போட்டு குலுக்கி எடுத்தா என்ன பேர் வருது அதுதான் இல்லையா. குலுக்கி எடுத்தாங்க, உம்மு சலமா வாங்க போலாம், முடிஞ்சு போச்சு. மீதெல்லாம் உங்க வீட்டுக்கு போகணும், யாரும் கற்று பேசக்கூடாது. பஞ்சாயத்தை முடிக்கிறது மாதிரியான இடங்கள்ல மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும், சீட்டு குலுக்கி போடும். தனக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இஸ்திகாரா செய்யணும், தன்னோட அடியாருக்கும் சம்பந்தப்படுறாங்க அதுல மஷூரா செய்யணும். அப்பா குழப்பம் இல்லையே. இனிமே வீட்டுல ஏதும் தேவையில்லாம சீட்டு, வீட்டுக்குள்ள எதுக்கு சீட்டு குலுக்கி போடணும், போடாதீங்க. இப்ப மசாயில் தெரிஞ்சு வச்சு சரியத்துடைய அந்தந்த இடங்கள்ல அந்தந்த விஷயத்த நம்ம கரெக்டா நம்ம பயன்படுத்தணும். ஓகே, இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது பிரச்சனை வர நேரத்துல, குறிப்பா வானத்துடைய பிரச்சனைகள்,
வேகமா காத்தடிக்குது, வேகமா மழை பெய்யுது, மேகம் இருண்டுருச்சு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஃபஸஅல் அம்ர், ஏதேனும் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா டக்குன்னு பள்ளிவாசல் வந்துருவாங்க, தொழுவாங்க. கியாமத்தின் அடையாளங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தொழுவாங்க, போயிருவாங்க, தொழுவாங்க, 2 ரக்காத் தொழுவாங்க, ஒரு 4 ரக்காத். இந்த மாதிரி நிறைய ஹதீஸ் படிச்சிருக்கோம்ல. ஆனா ஒரு மேட்டர்ல மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரிய கிரகணம், அந்த மேட்டரை சொல்லிடுறேன், சூரிய கிரகணம் சந்திர கிரகணங்கள்ல வந்தாங்கன்னா அந்த கிரகணம் முடியும் வரை தொழுதுட்டே இருப்பாங்க. 4 மணி நேரம் கிரகணம் முடியுங்க, 4 மணி நேரம் தொழுவாங்க. 2 ரக்காத்துல இல்ல, நீண்ட நேரம் தொழுகிறாங்க. அதாவது அந்த கிரகணத்துடைய முடிவு ஏற்படும் வரை, சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நம்ம சொல்றோமா இல்லையா, அதனுடைய விஷயத்துல மட்டும் மற்ற எந்த விஷயங்களும் இவ்வளவு நேரம் நபி உள்ள இருந்தது இல்லை. பள்ளிவாசலுக்குள்ள கிரகணம் முடியும் வரை பள்ளிவாசல் விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. அதனாலதான் கிரகண தொழுகைன்னு கூட நம்ம தொழுகிறோமா இல்லையா, நீண்ட ரக்காத்த தஸ்பீஹ் நின்றுடுவாங்க. 3 மணி நேரம் ஆகும்னா 3 மணி நேரம். இப்ப என்ன கேள்வி, இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நேரம் ஒதுக்குனாங்க? அதன் ரகசியம் என்ன டாக்டர்? அவ்வளவுதான் கொஸ்டின். மற்றதுக்கெல்லாம் வந்தாங்க, தொழுதாங்க, துவா செஞ்சாங்க, போயிட்டாங்க. அல்லாஹ் அதான் கிடைக்கிறாத ரப்பு அப்படின்னு ஒரு துவா பண்ணாங்க, போயினாங்க, ஓகே. ஆனா சந்திர கிரகண மேட்டர்லயும் சூரிய கிரகண மேட்டர்லயும் மட்டும் உள்ள வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுசா முடிகிற வரைக்கும் 4 மணி நேரம்னாலும் சரி, 6 மணி நேரம்னாலும் சரி, இங்கேயே இருந்திருக்காங்க. முடிஞ்ச பிறகுதான் வெளியே போனாங்க. அதுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு நேரம் கொடுத்தாங்க? அப்படி என்ன அதில் மறைந்து இருக்கிற சிறு ரகசியம் என்ன? இது தெரிஞ்சா யோசிச்சுட்டு வாங்க, தெரியலன்னா நாளைக்கு வாங்க இன்ஷால்லா தெரிஞ்சுக்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி.